ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து மோசைக்கு பயங்கரமான கோபம் வருது. கோபம் வந்து அந்த எபிரேயனை அடிக்கிறாரு. அடிச்சு புதைச்சும் போட்டாரு. யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னா முதல் வேலையா போய் நியூஸை சொல்லிட்டாங்க. இப்போ அங்க இருக்க முடியாம துரத்தும் போது மோசே என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, நம்ம தேவையில்லாம இந்த வேலைய சொல்லுங்க. இங்க நிறைய பேர் அப்படிதான், நான் தேவையில்லாம செஞ்சுட்டேன், நீங்க ஞான குறைவா நான் செஞ்சுட்டேன். அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறதற்கு என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். என் ஆண்டவர் என்ன பண்றவர்னா, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். நன்மையாய் உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். இதுல ஒரு நன்மையை ஆண்டவரால் வைக்க முடியும். இதை நன்மையா ஆண்டவரால் மாற்ற முடியும். இதை நன்மையாய் மாற்றுகிறதற்கு அவர் வல்லவர். வெகு சீக்கிரத்தில் இந்த தீமையை அவர் நன்மையா மாற்றுவார். இந்த நஷ்டம் உங்களுக்கு லாபமாய் மாறும். இந்த அவமானம் உங்களுக்கு புகழ்ச்சியாய் மாறும். ஆமேன். இந்த அடிமைத்தனம் நீங்கள் ராஜரிகம் பண்ணுவதற்கு இது மிக பிரயோஜனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என் மனசுல வந்து என்ன குறித்து ஒரு நினைப்பு. என்ன நினைப்பு வேணும்னா, என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க எல்லாருமே. என்ன அநேகரை காட்டிலும் கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு நடந்தது தீமைக்கு அல்ல, எனக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? இதுவும் ஒரு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். சத்தமா சொல்லுங்க, இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். ஆமென். இங்கிருந்து வெளியில போகும்போது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுவும் ஒரு ஆண்டவர் நன்மைக்கு தான். மூன்றாவதாக ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நீங்கள் சங்கீதம் 118வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமே. 118ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஸோ நம்முடைய இருதயத்தில் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை நிறைக்கணும். என்ன விஷயத்தை நமக்குள்ள நிறைக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம நிறைய பேருடைய மனசுல இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நிறைய எதிராளிகள் நமக்கு இருக்கிறது மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு வரும். வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னுடைய லைஃப்ல வந்து என் மேல பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு எதிராளிகள் எங்க போனாலும் எனக்கு எதிராளிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களோ, இவங்க இப்படி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா எப்பவுமே நீங்க நினைங்க, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் என்ன பண்ணாதாமோ கீழே விழாது. அதான் சிங்கத்தினுடைய கெபி என்கிற ஆபத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட அந்த ஆபத்து சேதப்படுத்தாமல், ஒரு துளி கூட சேதப்படுத்தாமல் கர்த்தர் தானியேலை அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியுமானால், நீங்களே எந்த ஆபத்துக்குள்ள போனாலும் அந்த ஆபத்திலிருந்து உங்களை ஒரு சேதமும் இல்லாம கர்த்தரால ரொம்ப அழகா ஆண்டவரால உங்களை வெளியே கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ ஒண்ணு நீங்க எப்பவுமே நினைக்கணும், நமக்கு வந்து எதிராளி என்கிறவன் யார் அப்படின்னா பிசாசு தான். எதிராளி நம்முடைய எதிராளி பிசாசு. அதே நேரத்தில் நமக்கு இந்த உலகத்துல எதிராளிகள் யாருமே சொல்லுங்க சத்தமா. வாயில வரவே மாட்டேங்குது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு எதிராளிகள் யாருமே இல்லை. நம்ம யாரை நினைக்கிறோம்னா, சண்டை போட்டா அவர் உடனே முதல்ல பெரிய எதிராளி, மேனேஜர் இடத்துல போட்டு கொடுத்தா அவன் தான் நமக்கு பெரிய எதிராளி. யாரெல்லாம் நமக்கு பிடிக்காததை செய்யறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம எதிராளிகளாய் பார்க்கிறோம். நம்மளை ஏமாத்துறவங்க நமக்கு எதிராளி, நம்மளை வந்து திட்டுறவங்க நமக்கு எதிராளி. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, நமக்கு எதிராளி யாருமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் நம்மை எதுவும் செய்ய
இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 12 பேர்ல யார் ஆண்டவருக்கு எதிராளி? யார் எதிராளி சொல்லுங்க? யார் நீங்க யாரை எதிராளின்னு சொல்லுவீங்க? யூதாச வந்து எதிராளி. கூட இருந்துட்டு குழி பறிச்சுட்டான் பாருங்க, கூட இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி ஏமாத்திட்டான் பாருங்க. ஆனா ஆண்டவர் வந்து யூதாச என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எதிராளியேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுமா தெரியாதா? அப்போ யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போறான் என்று தெரிந்தும் ஆண்டவர் அவனை எதிராளியா பார்க்கல. தேவனுடைய ஒரு பெரிய சித்தம் நிறைவேறுவதற்கு இந்த மாதிரி ஒரு யூதாசா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு ஆண்டவர் வந்து அவனை சிநேகிதானா தான் பார்த்தாரு. அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, நமக்கு நிறைய பேர் முறைச்சா நமக்கு எதிராளி, ஏதாவது ஒண்ணு சத்தமா ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு எதிராளி, கேள்வி கேட்டா ஒரு எதிராளி. நம்மளை சுத்தி நிறைய பேர் என்ன இருக்கிறான்னு நினைக்கிறீங்கன்னா, ஐயோ எனக்கு என்னை சுத்தி ஒரு பெரிய கொள்ள கூட்டமே இருக்கு பாஸ்டர், எங்க போனாலும் நம்மளை வாழ விட மாட்டாங்க போல தெரியுது, எங்க போனாலும் ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான் போல தெரியுது அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்லவே இல்லை. அதுவும் நமக்கு கர்த்தர் வந்து நம்மளை உருவாக்குறதற்காக தான் அவங்கள வச்சிருக்கிறாரே தவிர நமக்கு எதிராளி என்கிறது யாரும் இல்லை. உங்களை அழிக்கக்கூடிய சக்தியை கர்த்தர் யாருடைய கரத்திலையும் கொடுக்க மாட்டார். அவங்க நீ நல்லா இருக்க மாட்டாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே நீங்க நல்லா இல்லாம எல்லாம் போக மாட்டீங்க. உன் வீட்டில் கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அது நடந்துரும்னு நினைக்காதீங்க. நீ இப்படி ஆயிருவேன்னு சொன்ன உடனே அது நடந்துரும் நினைக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. அதை விட என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை பெரிய வார்த்தை. அதை விட என்னுடைய ஆண்டவர் பெரியவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு எதிராளிகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம வந்து எங்கிட்ட கடந்த நாட்களில் ஜெபம் பண்ண வரும்போது ஒரு சிஸ்டர் வந்து வீட்டில் வந்து மாவு அரைச்சி மாவை வீட்டில் ஆட்டி ஒரு பேக் பண்ணி விற்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருந்தானே பண்ணுறீங்க, நல்ல இதுதான், நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடித்த உடனே இன்னொன்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு பக்கத்தில் ஒரு சிஸ்டர்கிட்ட பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் பேசின உடனே அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எனக்கு மனசில் தோணுச்சு, இவங்க தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஆபத்து, அதனால இவங்க இருக்கிறதுனால நான் எப்படி ஆரம்பிக்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி. ஏங்க, ஒரு வீட்டில் ஒரு இட்லி மாவு ஆட்டி கொடுக்கறதுக்கே இவ்வளோ பயப்பட்டீங்கன்னா அவன் அவ்வளோ பெரிய மாலை கட்டி விட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறான். அவங்களுக்கு எதிராளியே இல்லையா? அவங்களுக்கு பொறாமப்படுற ஆட்களே இல்லையா? நான் அதான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், உலகத்தில் வந்து எத்தனையோ கோடீஸ்வரங்க எத்தனையோ பெரிய பெரிய பிஸ்னஸை அவ்வளவு அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க. ஏன் நமக்கு நீங்கள் வந்து ஒரு வீட்டளவில் ஒரு 10 பேருக்கு பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கு இட்லி மாவு அரைச்சி கொடுக்கறதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். செய்வனை செஞ்சிருவானோ, அவன் வந்து வேண்டாத வேலை பண்ணிடுவானோ, அவன் எதிராக இருக்கான், அவன் சாபம் விடுறான், அது பலிக்குமோன்னு. அப்போ நான் கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பலிக்காதா? அவ்வளோ பெரிய கடை கட்டியிருக்கவங்களுக்கு ஒன்றுமே பலிக்காதா? அவங்களுக்கு ஒரு ஆபத்து, அவங்களுக்கு இல்லாத எதிரியா உங்களுக்கு இருக்க போறாங்க, அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா உங்களுக்கு இருக்க போகுது? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதிரிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அப்படின்றது வந்து ஒரு காரியத்தை நீங்க துவங்கும் போது கண்டிப்பா அதோட இருக்கத்தான் செய்யும். ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு வீடு கட்ட போகும்போது கண்டிப்பா பிரச்சனைன்னு ஒன்று வருமா வராதா? சொல்லுங்க, வரத்தான் செய்யும். பக்கத்தில் தண்ணி விடும்போது அவங்க திட்டுவாங்க. உங்க வீடு ஹைட்டா கட்டி அவங்க வீடு சின்னதாகும் போது அவங்க தன்னை போல அவங்களுக்கு அறியாமலே இவன் என்னமோ வீடு கட்டிடுவானோன்னு பிரச்சனை வரும். ரோட்ல மண்ணை கொட்டுனா அதுல 4 பேர் சண்டைக்கு வருவாங்க, வேலைக்காரங்க 2 பேர் கோவிச்சுட்டு போவாங்க. இது எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கிறத சொல்லல, பைபிள்லே இருக்குது. அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். தரிசனத்தோட நல்ல வேலையில இருக்கிற ஒரு மனுஷன் போறான், அவனுக்கு அவ்வளோ பிரஷர், அவ்வளோ பிரச்சனை. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, எனக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாலும் அதை என்னோடு இருக்கிறவர் அவர் பெரியவர்.
நான் எதிரிகளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. மனசுல எல்லாரும் இப்போ தைரியமா சொல்லணும். என்னன்னா நான் ஒன்று நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எதிரிங்க யாருமே, உங்களுக்கு எதிரிங்க நீங்க மட்டும்தான், வேற யாரும் உங்களுக்கு எதிரியா இருக்க முடியாது. ஆமென். நமக்கு எதிரி யாரு தான்? ஆமா, நம்ம வளராம இருக்கிறதுனுடைய எதிரி நம்ம தான். நம்ம முதல்ல எதிரியா மாறாம இருந்தா போதும், நம்ம சரியா இருந்தா போதும். வேற எந்த ஆயுதமும், வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உங்க பிசினஸுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அது எந்த ஆயுதமானாலும் அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிரி யாருமே இல்லை பிரதர். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, எதிரி யாருமே இல்லை. நம்ம பக்கத்தில் உள்ள எதிரியா பார்த்தான பழக்கம். ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கு எதிரி யாருமே இல்லை. நீ அதை குறித்து பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவங்க என்ன செஞ்சாலும் அதை வாய்க்காமல் போக பண்ணுகிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்க நம்ம அதில் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணணும்? நம்ம அதை ஏன் யோசிக்கணும்? ஆமென். அவங்க கத்துறாங்க, மிரட்டுறாங்கன்றதுக்காக என்ன செஞ்சிட முடியும்? நான் அதான் யோசிப்பேன். இந்த திருச்சபை 2005 ஆரம்பிச்சு எத்தனை பேர் கல்லு தூக்கி போட்டு பார்த்தாங்க, உடைச்சு பார்த்தாங்க, கூரையை பிரித்து பார்த்தாங்க, பொருளை திருடிட்டு போயிட்டு பார்த்தாங்க, கேஸ் கொடுத்து பார்த்தாங்க, அப்புறம் ஒரு டீமாக ரெடி பண்ணி அடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 2005, இன்னைக்கு 2026, கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் நாளுக்கு நாள் வளர்த்துட்டு தானே இருக்கிறார். கர்த்தர் நாளுக்கு நாள் வளர்த்துட்டு தானே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணின தெய்வம். அதனால நமக்கு எதிராளிங்க யாருமே இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த தாய்த்தை விட பெரியவர் என் கூட இருக்கிறார். அந்த செம்பு தகடை விட நம்மோட பெரியவர் இருக்கிறார். இல்லை ஆமேன்னு சொல்லுங்க எல்லாருக்குமே. நமக்கு நிறைய பேருக்கு செம்பு தகடை பார்த்தா படன்னு அடிக்குது. ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு ஓடுறதை பார்த்தா அவ்வளோ பெரிய சோதனையாக இருக்கும். ஐயோ, யாரோ எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் வீட்டில் போட்டிருக்காங்க, அப்படியா பூனை போடாதா, இல்லை வேற ஏதாவது உருட்டி போடாதா அப்படின்னு நினச்சிட்டு எப்படி நம்மளால் நமக்கு தெரியுது. ஒரு நம்ம மனசு அந்த மாதிரி பயப்படுது. இல்லை, பயப்படவே வேண்டாம். கர்த்தர் என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கும்போது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்க பிசினஸுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பாஸ்டர், நான் கடை ஆரம்பிச்சேன், நல்லா வருதுன்னு தெரிஞ்ச உடனே சுத்தி ஒரு 10 பேர் கடை ஆரம்பிச்சாங்க. 10 பேர் ஆரம்பிச்சா என்ன, நீங்க பெஸ்டா கொடுங்க, நான் நம்புறேன் உங்க கடைக்கு முன்னாடி தான் கார் நிற்கும். ஆமென். இங்கிருந்து நான் விளம்பரம் செய்யல, இங்கிருந்து பல்லடம் போய் எந்த ரூட்டு திருநெல்வேலி, நாகர்கோயில், அந்த மாதிரி மதுரை, அந்த மாதிரி போனாலும் பல்லடம் தாண்டி தான் போகணும். அப்போ இந்த பல்லடத்தில் பல்லடத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன் சாப்பிட்றதுக்காக. அந்த ஹோட்டல் என்ன அப்படின்னா, இங்கு நாட்டுக்கோழி சமைத்து கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது. அது ஆனால் நீங்கள் சூலூரை தாண்டிட்டீங்கன்னா நாட்டுக்கோழி சமைச்சு கொடுக்குற கடை ஒரு கடை இல்லை, 1000 கடை இருக்கும். 2 பக்கமுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, வீட்டு முறைப்படி உங்களுக்கு நாட்டுக்கோழி சமைத்து கொடுக்கப்படும். பாட்டியம்மா சமையல், ஆயம்மா சமையல், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குது, நிறைய கடை இருக்குது. எல்லா கடையும் என்ன கடை தான், நாட்டுக்கோழி சமைச்சு கொடுக்குற கடை. ஆனா நான் ஏதாவது அந்த ஊருக்கு போனா அதை சாப்பிடணும்னு நினைச்சு நிக்கிற ஒரே கடை அந்த ஒரு கடையில தான். எங்க போனாலும் எத்தனை பேர் ஆரம்பிச்சாலும் சரி, இந்த கடையில் போய் டேஸ்ட்டை பார்க்கலான்னு கூட தோணதில்லை. ஏன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு, செட் ஆயிருச்சு, இங்க போனா நல்லா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மைண்ட் செட் பண்ணிச்சு, எங்க போனாலும் அங்க விட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, போயாச்சு. இதுதான். அதனால நான் நம்புறேன், நீங்க தொழில் ஆரம்பிக்கிறவங்க, கடையை ஆரம்பிக்கிறவங்க, உங்களை சுத்தி உங்களை மாதிரி 1000 பேர் ஆரம்பிச்சாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
கர்த்தர் வனாந்தரத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமானால் நீங்க இருக்கிற இடத்துல பெஸ்டா இருந்தீங்கன்னா உங்களை தேடி ஆட்களை கொண்டு வர பண்றதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கிருந்தும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்ம நினைப்போம் சர்ச்சினுடைய பக்கத்து தெருவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேர் இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, எங்க வரமாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருந்து தேடி எத்தனையோ சர்ச்சை தாண்டி தான் ஏன் வர்றாங்க அப்படின்னா இந்த சர்ச்சை அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, பிடிச்சிருச்சு. இங்க நீங்க ஆராதனை வார்த்தை பிடிச்சிருச்சு, மனசுக்கு சமாதானமா. அதனால அவங்களுக்கு என்ன பெருசா தெரியல, தூரம் பெருசா தெரியல. நீங்க ஆரம்பிக்கிற எதுவா இருக்கட்டும், நீங்க பெஸ்டா உங்களுக்கு ஜனங்களுக்கு ஒத்துக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு பிடிக்கிற அந்த காரியத்தை உங்க மூலமா ஆண்டவர் கொடுக்க பண்ணினார்னா அது தூரம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, டைம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். ஆமேன். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, மறக்கவே மறக்காதீங்க. எப்பவுமே உங்க மனசு என்ன குறித்து யோசிக்கும் போது எனக்கு எதிராளிகள் யாருமே இல்லை. ஆமென். ஸோ கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாமா? ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். மிஞ்சின நீதிமானாய், சரி 14வது வசனம், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடி தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. இங்க தேவ மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னா, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு அப்படின்னா, இதுக்கு நம்ம பாஷைப்படி சொல்ல போனோம்னா, இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி கிடைக்குதுன்னா நீ என்ன பண்ணிரு, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு, அவ்வளவுதான். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஆனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி தான் கிடைக்குதுன்னா அதையும் என்ன பண்ணு. ஆமா, ஆனா கஞ்சி குடிக்கும் போதே என்ன பண்ணணுமாமா, சிந்தனை செய்யணுமா. ஏன் இப்படி நடந்துருச்சு, எதுக்கு இப்படி நடந்துருச்சு. அது முடியும் போது தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் வைத்திருக்கிறார். அப்படின்னா இது நன்மையும் வரும். ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் புகழ்த்துவாங்க, ஒரு நாள் கீழே விடுவாங்க. அப்போ நீங்க இந்த அறிவு இல்லாததுனால தான் நம்ம நிறைய பேர் பாதிக்கப்படுறோம். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே அறிஞ்சுக்கணும். எதுவுமே உங்க மனசு என்ன சொல்லணும், உங்க மனசுல நீங்க உங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் எப்படி இருக்கணும்னா, எதுவுமே என்ன இல்லை, கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கிற முகம் நாளைக்கு சொல்லுங்க. இப்போ நீங்க ஒரு 50 வயதுல 45 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் 25 வயசுல இருக்கிற போட்டோவை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட எப்படி இருக்கும்? 25 வயசுல இருக்கிறது மாதிரியா 45 வயசுல இருப்பீங்க? சரி, எவ்வளவு இளமையா இருந்திருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு ஒல்லியா இருந்திருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருந்திருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், போக முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ அது ஒரு காலம். அன்னைக்கு அந்த காலத்துல நல்லா இருந்தோம், இன்னைக்கு வயசாகும் போது எதுவுமே நமக்கு என்ன இல்லை,
நிரந்தரம். இதை எப்பவுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆனா இது எனக்கு நிரந்தரம்னு ஒண்ணு நீங்க பிடிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமாய் வருத்தப்படுவீர்கள். அது நம்மளை விட்டு போகும்போது உங்களால தாங்க முடியாது, அது இல்லாத போது உங்களால தாங்க முடியாது. அதனாலதான் இந்த மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், இவ்விரண்டையும் கர்த்தர் ஒன்றுக்கொன்று எதிரடையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு காலத்தை. ஆனா இந்த காலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மாறும். ஆமென். அப்பாட்ட இப்போ நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த சின்ன எனக்கு பிள்ளைங்க என்ன போடணும்னாலும் இது ஓகேவா அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க. சட்டையை போட்டு முடிச்சுட்டு என் சட்டை தானே நீ போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா, அந்த சட்டையை போட்டு இது ஓகேவா கொஞ்சம் பாருங்க, நீங்க ஓகே பார்த்து சொன்னீங்கன்னா போட்டுடலாம் அப்படின்றவாங்க. சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இதே நேரத்தில் இனி ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு ஒரு 15 வருஷம் தாண்டி அவங்க இந்த மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சத்தமா சொல்லுங்க, கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஹா, அப்படி ஒருவேளை கேட்டு ஏப்பா என்ன கேட்காம போட்டேன்னா, ஏங்க ஒரு சட்டை கூட போறதுக்கு உரிமை இல்லைங்களாங்க? எனக்கு வயசு 30 ஆகுது, இது வரைக்கும் சட்டை போடுறது கூட உங்கள்கிட்ட கேட்டு தானப்பா போடணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். எல்லாமே எதுவுமே என்ன இல்லை அப்படின்னா, நான் இப்போ மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எது அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவுமே. அதனால தான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், நிர்வாணியா என் தாய் என் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு கேட்கல. ஸோ அந்த நிரந்தரமே இல்லாத இந்த தோலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? இந்த நிரந்தரமே இல்லாத இந்த இடத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? இந்த நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கைக்காக இவ்வளோ பெரிய சண்டையா? இந்த அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப அழகா மாறிடுவீங்க, மௌனமா மாறிடுவீங்க, நீங்க ரொம்ப லெஜெண்டா மாறிடுவீங்க, உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஹல்லேலூயா. என் மனசுல ஒண்ணு நினைக்கணும், எதுவுமே கேட்கல, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நிரந்தரம், அவர் ஒருத்தர் மட்டும்தான் நிரந்தரம். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமானவர். வேற எல்லாம் மாயை 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 மாயை, எல்லாம் மாறும் ஒரு நாள். நீங்க இன்னைக்கு யாருக்காக கோவப்படுறீங்களோ நீங்க கோவப்பட்டதை குறித்து வருத்தப்படுவீங்க. நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும். எல்லாம் மாறும், எல்லாரும் மாறுவாங்க, எல்லாருமே கைவிடுவாங்க, எல்லாருமே நம்மளை விட்டு கடந்து போவாங்க. ஆனா மாறாத ஒருத்தர் உண்டானால் அவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. நீ 4 காரியத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமென். சொல்ல இப்போ ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மிக அவசியமான ஒன்று என்னன்னா, என்னை குறித்து யார் என்ன நினைக்கிறாங்கன்றதை விட என்னை குறித்து யார் தான் நல்லா நினைக்கணும். என்னை குறித்து நான் நினைக்கிற நினைவில் தான் என் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. நான் என்னை குறித்து முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன நினைக்க போறேன் அப்படின்னா, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறார், என்ன நல்லா வச்சிருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு நடக்கிறது எதுவும் தீமைக்கு அல்ல. எனக்கு என்ன நடந்தாலும் அதுல என்ன இருக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு நடந்தது எல்லாம் நன்மைக்கு தான். இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் நன்மைக்கு தான், இனி நடக்க போகிறதும் நன்மைக்கு தான். ஆமென். ஸோ 3வது என்ன குறித்து நான் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல எதிராளிங்க யாருமே கேட்கல, எதிராளிங்க யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே என்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய படியை தான் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 4, 4வதாக நான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, எனக்கு எதுவுமே என்ன இல்லை, நிரந்தரமே இல்லை, நிரந்தரமே இல்லை. அவர் ஒருவர் மட்டுமே நிரந்தரம். எல்லாமே டெம்பரவரி தான். சொல்லுங்க, எல்லாமே டெம்பரவரி தான். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் என்ன பண்ணித்தான் ஆகணும். ஆமென். போகணும். நம்ம நிரந்தரம்னு நினைக்கிறதுனால தான் நம்ம சண்டை போடுறோம். அதே நேரத்தில் நம்ம டெம்பரவரின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரத்தில் என்ன பண்ணுவோன்னா, சரி வச்சுக்கப்பா வச்சுக்கப்பா வச்சுக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இந்த நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதுக்கு இவ்வளோ பகை, எதுக்கு இவ்வளோ சண்டை, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? வேண்டாமே வேண்டாமே.
ஆமென். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை நிரந்தரம், இம்மை மறுமை இருப்பது நிரந்தரம், நான் வாழ்ந்த பின்பு நிரந்தரம், நான் வாழ்ந்த பின்பும் உம்மில் நிரந்தரம், 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 நீரே நிரந்தரம், 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 நீரே நிரந்தரம். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற யாரு நிரந்தரம்? அவரை தவிர யாரை நிரந்தரம்? யோபு சொல்கிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. மரித்தவர்களோட ரொம்ப இறந்து போனவங்களுக்காக யார் துக்கப்பட்டாலும் நான் சொல்லுவேன், ஒரு நாள் நம்ம அவங்களிடத்துல போகத்தான் போறோம். இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இல்லை. இவ்வளவு மாறிட்டாங்களே, ஆண்டவர் சொல்றாரு யாரும் நிரந்தரம் இல்லை. கைகளை உயர்த்துங்க. என்னை குறிச்சு யார் என்ன நினைக்கிறத குறிச்சும் கவலை இல்லப்பா. என்னை குறிச்சு முதல்ல நான் நல்லா நினைக்கணும் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நான் செய்தியில கேட்டது போல என்னை குறிச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னை குறிச்சு எனக்கு விசுவாசமே இல்லை. நான் என்னென்னமோ நினைக்கிறேன், யாருக்கும் நடக்காது எனக்கு நடந்தது மாதிரி நான் நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலன்னு நான் நிறைய நேரத்தில் நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு நான் நினைக்கிறேன். எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் தீமை நடந்துச்சுன்னெல்லாம் நான் நினைக்கிறேன். என்னென்னமோ என்னை குறிச்சு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னை குறிச்சு நல்லா நினைக்கிற நினைப்பு எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு வரவே மாட்டேங்குது. நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா பதில் சொன்னா கூட நான் நல்லா இருக்கிறேன்னு என் மனசு சொல்ல மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீ பேசுகிற வார்த்தை உண்மையானது. ஆனால் இன்றிலிருந்து என்னை குறித்து ஒரு நல்ல நினைவை கர்த்தர் எனக்கு தருகிறதற்காக இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு தைரியம், உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல உண்மையா இருக்கிற பிள்ளைகளை 1000 மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராகப்பா. எங்க பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படட்டும், காலேஜ் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படட்டும். வருகிற மாதம் ஒரு பெரிய தேவையின் மாதம். ஆனால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.